வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் விருங்கம்பாக்கத்தில் பண்ண மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டாச்சு, சில பேர் வீடியோ தான் பார்ப்பீங்க, அதனால் வீடியோவும் போடுறேன். அம்மா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறு வாரமே டேட் கொடுத்தேன். ஆனால் மழை புயல் காரணமாக எதுவும் மெயின்டைன் பண்ண முடியல கார்டனை. ஏன்னா மண் ஈரமாக இருந்தால் ப்ராப்பராக பண்ண முடியாது. இந்த மண்ணெலாம் மிக்ஸ் பண்ண சொல்ல ப்ராப்பராக வராது. சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணோம், அம்மாவுக்கு டேட் கொடுத்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு டேட் ஸ்கெடியூல் பண்ணியாச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், கோகோ பீட்டு, சாணி உரம் 2, மண்புழு உரம் 1. ஏன்னா பார்த்திங்கன்னா மண்ணெலாம் முக்கா தான். இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணது மெயின்டெனன்ஸ் செட்டப்பு. வேறு வீட்டிலேருந்து இப்போ வேறு வீட்டு போயிருக்காங்க டெம்பரவரியாக. அதுக்காக மாடியில் கல் வச்சு, இப்போ தக்க கல் வச்சு மேலே வச்சு சும்மா பண்ணியிருந்தாங்க. மண்ணை கொஞ்சம் இறுகி இருந்துச்சு, ரொம்ப சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. சரி, அம்மா மெயின்டெனன்ஸ் கேட்டதால் ப்ராப்பராக எல்லாம் பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு காலியான பேக்ஸாக மொத்தமாக கீழே கொட்டிட்டோம். காலியெல்லாம் கொட்டிட்டு செடி பார்த்திங்கன்னா செடி வேலைனா போட்டு ப்ராப்பராக ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு ஓரமாக எடுத்து வச்சிட்டோம். மண்ணெலாம் கீழே கொட்டிட்டோம். நல்லா எல்லாம் பரப்பி விட்டு கோகோ பீட்டு, கொண்டு போன வெர்மி கம்போஸ்ட்டு, அப்புறம் எரு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சோண்டு 1/4 பேக் மட்டும் அம்மாவுக்கு வெர்மி கம்போஸ்ட் கொடுத்துருங்க கையில். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அங்கே அப்டேட் பண்ணுவாங்களே உரதும். அதுக்காக கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு 5 kg 10 kg கொடுத்துட்டேன் பேக்கப்புக்கு. மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. 1 வாட்டி 2 வாட்டி இல்லை 3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக என்ரிச் நல்லா சாஃப்டாக அளவுக்கு நல்லா பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக அந்த கலரே மண் கலரு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலியான பேக்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அழகாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மண் நல்லா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஃபுல்லாக மண்புழு உரம். இது மண்புழுவாக இருக்கும். கவுடங்களில் கூட உரம் இருக்குது. நல்லா சத்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா உரமும் நல்லா இருக்குது. நல்லா தரமாகவும் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் காலி பேக்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டோம். செடி கொண்டு போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு 9 to 10 பிளான்ஸ் கொண்டு போயிருந்தோம். அதுவும் ப்ராப்பராக வச்சுட்டு ரீபாட்டிங் பண்ணிட்டோம். செம்பருத்தி, மனோரஞ்சிதம், அப்புறம் மல்லி எல்லாமே ப்ராப்பராக என்னென்ன பேக்கில் வச்சு கரெக்டாகுமோ அந்த பேக்கில் ஃபுல்லாக ப்ராப்பராக அடிக்காச்சு. அதுக்கப்புறம் அம்மா காம்பவுண்டு செவுத்தோரமாக வச்சுருந்தாங்க. ஆனால் வெயில் அவ்வளோ படுறாமே தெரில. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நீங்கள் எங்கே வச்சா நல்லா வருமோ அங்கே வச்சுட்டு சொன்னாங்க. அதுமாரி என்ன பண்ணோம், கல் கீழே இந்த கல்லாம் நல்லா பாசி இருந்துச்சு, எல்லாம் சுரண்டி எடுத்து நல்லா பெருக்கிட்டு அந்த பக்கம் நல்லா நீட்டாக பெருக்கிட்டு அந்த படி ஏறி வர சொல்ல அங்கே ஒரு இடம் இருக்குங்க. நல்லா வெயில் சூப்பராக வருது. அங்கே ப்ராப்பராக நான் பார்த்து பேக்ரவுண்டில் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஓரமாக அழகாக பெருக்கிட்டு அழகாக ப்ராப்பராக வச்சாச்சுங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் சப்போர்ட்லாம் வச்சு ப்ராப்பராக பண்ணியாச்சு. நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அப்புறம் வெத்தலை எல்லாம் நிறைய சூப்பராக வந்துச்சு. அதை அந்த பக்கம் வெத்தலைக்கெல்லாம் ஷேடு தான் முக்கியங்க. ரொம்ப டார்க்கில் கூடாது. லேட்ரு இப்போ இரும்பு ஏணி இருந்துச்சு, அதை வச்சு ப்ராப்பராக கட்டி விட்டோம். சப்போர்ட் கொடுத்து எல்லாம் நீட்டாக பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள் வளர்ச்சிக்கு எதனாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் தரேன். உங்களை முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.